பகல்ல பூத்துருது, இந்த மல்லி மட்டும் ஏங்கா ராத்திரியில பூக்குது? பகல் பூரா சண்டை போடுற புருஷன் பொண்டாட்டிய ராவல ராசி பண்ணி வைக்கத்தான். அது எப்படி ராசியாக்கும்? அது அப்படித்தான். பூவை தூக்கி கூடையில போட்டு அந்த குரங்கு மேல போட்டுட்டு இருக்க. நீதான் குரங்கு. போடி லூசு. போடா. வந்துட்டான் வெட்டியா. ஏய் இங்க என்ன பாக்குற? வேலைய பாரு. நாங்க வேலை பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். நீதான் வேலை பாக்குறதும் இல்ல, வேலை பார்க்க விடுறதும் இல்ல. ஏய் இந்த பாரு, அது அப்படியே இருக்கட்டும். பாசெல்லாம் மறந்துட்டு ஒழுக்கமா இருக்கலாம்னு நினைக்கிறேன். என்கிட்ட வம்பு பண்ண அடடே வாங்க வாங்க வாங்க. என்ன ஊரு பெரியவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து வந்திருக்கியே? ஐயா ஊருக்கே பெரிய நீங்க தான். உட்காருங்க. சரி சொல்லுங்க ஐயா. வர்ற ஆடி 5ஆம் தேதி நம்ம ஊர்ல திருவிழா நடத்த ஊரு கூடி முடிவு பண்ணிருக்கோம்யா. எப்பவும் போல ஐயா கையால நிதி வசூல ஆரம்பிச்சு வைங்க. நான் இப்ப இருக்கிற நிலைமையில என்னத்த அள்ளி கொடுத்துட போறேன்? அந்த காலத்துல நீங்க அள்ளி கொடுத்தீங்க, இந்த வட்டம் உங்க கையால கிள்ளி கொடுங்க. ஏதோ என்னால முடிஞ்சதை எழுதுறேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்தாங்க. ரொம்ப நல்லதுங்கய்யா. பணத்தை திருவிழாவுக்கு முன்னாடி கொடுத்துறேன். சரிங்க. சந்தோஷம். மலைச்சாமி ஐயா 1001, சின்ன சிவலிங்கம் 501. என்ன முதலாளி 500 ரூபாய் எழுதிருக்கீங்க? 10 சூழ வாங்க கூட பத்தாது. இது இந்த திருவிழா கொள்ள நம்பி தான் நடத்துறேன். அப்ப வசூல் நோட்டு ஊர் பூரா போறது. ஐயா 1001 போட்டு நான் 1 லட்சம் போட்டா அதிக பிரச்சனை இருக்கும்டா. கோவிலுக்கு எவ்வளவு லட்சம் செலவானாலும் நான் கொடுத்துட்றேன். தம்பி அதை கொடுத்துருங்க. அப்ப நாளைக்கு பரிவட்டம் ஐயாவுக்கு தான். பூசாரி இங்க பாரியா, என்ன யோசிக்கிற? பரிவட்டத்தை கண்ணனு கட்டு. ஏப்பா எப்போ ஐயாக்கு தானே பரிவட்டம் கட்டுவோம், இப்ப என்ன புதுசா இருக்கு? பொறுங்கப்பா பொறுங்க. காலத்துக்கு ஏற்றபடி பழைய பழக்க வழக்கத்தை மாத்திக்கிறதுல தப்பு இல்ல. சாமி அவரு எங்க வம்சம் தான், அவருக்கே பரிவட்டத்தை கட்டுங்க. சாமி காலம் மாறினாலும் பழக்க வழக்கம் மாறக்கூடாது. ஐயாவுக்கே பரிவட்டம் கட்டு. வெறும் பயிலுக்கெல்லாம் ஒரு பரிவட்டம். சாமி சொன்ன பழைய பட்டு கிழிஞ்சு போச்சு. பழசா இருந்தாலும் பட்டு பட்டு தானே ஐயா. ஒரு நிமிஷங்க. பாத்துங்க. வணக்கம். முளப்பாரி இதுக்கிட்டு முன்னாடி வராளுங்க பாரு, அவளுகளை பாரியா போய் போய் கிளவியில பாத்துட்டு இருக்கு. எப்படி இருக்கு? சும்மா நச்சு இருக்கு, தங்கச்சல மாதிரி இருக்கா. காலதே சரியில்லை. கோழி குருடா இருந்தா என்ன, குழம்பு ருசியத்தான் இருக்கும். டேய் வந்தானே ஒண்ணு பாருடா, வழுக்க வரிஞ்சுக்கிட்டு வர்றதா? டேய் தீவட்டி தடியா, தலையில மட்டும் முளைப்பாரு இல்லன்னு வையி, மூளைய முடிச்சோட புடுங்கி அம்மியில வச்சு நச்சு நச்சுன்னு தட்டி தலையில பூச்சிருவேன். சாக்கடை. டேய் எரும மாடு, பேசாம இரு. அந்த பொறுக்கி என்ன பேசுறான்? டேய் வாயை மூடுறீ. ஏய் என்னங்க நீங்க நின்னு வம்பு பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க யார் வம்புக்கு போனது? அந்த எரும மாடுங்க தான் வீணா எங்க கிட்ட வம்பு இழுக்குறாங்க. ஆஹா, திருவிழா என்றால் 4 எருமைகள் பன்னிகள் வரத்தா செய்யும், ஒரசத்தா செய்யும். அதை நம்ம கண்டுக்க கூடுமா? அரியே போய் போய் இந்த ஆள் கிட்ட சொன்ன பாரு, அப்படியே வெட்டி முறிச்சிருவாரு. இப்ப என்ன செய்யணும்? இந்த வெட்டி வாய்க்கொண்டு குறைச்சே இல்ல. அண்ணே வாங்க. நீங்க போங்க போங்க. அண்ணடி மாப்ள.
வாங்கடா. ஏங்க காலகாலத்துல நம்ம வைரத்துக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டா நல்லதுங்க. நான் என்ன வேணா நான் சொல்றேன். வரவன் பூரா ஒன்று ஏன் மேலே குறை சொல்கிறான், இல்லை நம்ம பொண்ணு மேலே குறை சொல்கிறான். நேரங்காலம் வரட்டும்பா. கோயில்ல நம்ம மலைச்சாம என்ன பையனை பார்த்தேன். ரொம்ப நல்ல பையனாத்தான் தெரியுது. அவரும் நமக்கு சொந்தம் தானே. பேசி முடிச்சிட்டேன் என்னங்க. நேரம் வரட்டும். மலைச்சாமையிட்ட நானே பேசுறேன். என் பேத்தி எப்ப ஆளாவான்னு பார்த்து சொல்லுங்க கோடாங்கி. அப்ப ஆத்தா செஞ்ச பாவம் புள்ளதலையிலன்னு சொல்லுவாங்கத்தா. அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா சாமி? அம்மா குலதெய்வம் அந்த ஒச்சாண்டம்மன் கோயில்ல வச்சு உன் பேத்திக்கு ஒரு மாராப்பு திருவிழா நடத்திப்படாப்பா. ஏன்பா தாப்பா என்னண்ணே? நானும் என் சர்வீஸ்ல காதணி விழா, புதுமனை புகு விழா, மஞ்சள் நீராட்டு விழா, திறப்பு விழா, இப்படி பல விழாக்களை பார்த்திருக்கேன். சரி, அது என்னப்பா அது மாராப்பு விழா? அது வேற ஒண்ணும் இல்லண்ணே, எனக்கும் தெரியாது. சுத்தம். இது பொம்பளை சமாச்சாரம். அப்ப உனக்கும் தெரியாது? என்ன நக்கலா? இல்ல விக்கல். விஷயத்தை சொல்லுதாயி. வயசுக்கு வராத பொண்ணுக சீக்கிரம் வயசுக்கு வரதுக்காக பண்ற சடங்குதான் இந்த மாராப்பு விழா. ஆமா, இந்த வயசுக்கு வர்றதுன்னா என்ன? வயசுக்கு வர்றதுன்னா அது பெரிய மனுஷி ஆறுதுன்னு அர்த்தம். ஓ அப்படியா? சரி, இந்த பொம்பளைய பெரிய மனுஷி ஆகணும்னா மாராப்பு திருவிழா நடத்துறீங்க. என்ன மாதிரி சின்ன பசங்க பெரிய மனுஷன் ஆகணும்னா என்ன செய்யணும்? யாரு பெரிய மனுஷன் ஆகணுமோ அவங்கள ஆசாரி பட்டறையில உட்கார வச்சு சுத்தியலால ஓங்கி நச்சன தட்டணும். ஏப்பா மலைச்சாமி, தாய் மாமனங்க எங்க வேணா? ஏ தாப்பா, கொப்ப உன்னைய கூப்பிடுறாரு, வாப்பா. அப்பா இப்ப போயிட்டு வந்துடுறேன். எங்கடா போல? வாடாங்க. சந்தனத்தை பொண்ணு கையில பூசப்பா. பூசு பூசு, கொண்டு 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 கொண்டு. உச்சாயி தாயே, புள்ளைய காப்பாத்து. ரசதி கைய நீட்ரி. ஐயா பாரு,
அம்மா பாரு குஷ்பு பானை பானை 25 ரூபா பானை 25 ரூபா. ஏய் அது சாதாரண பானை, அதான் 15 ரூபாய். இது குஷ்பு பானை 25 ரூபா. இந்த பாரு, உனக்கு பானை செய்ய தெரியும் ஆனா விக்க தெரியாது, எனக்கு செய்ய தெரியாது ஆனா விக்க தெரியும். எப்படி விக்கிறேன்னு பேசாம பாரு. ஏ ஐயா பாரு, அம்மா பாரு, குஷ்பு பானை. தாத்தா நில்லுங்க, குஷ்பு பானை வேணுமா? குசுப்பா எங்கப்பா? அந்த இருக்கு குஷ்பு, இந்த இருக்கு பானை. இதுதான் குஷ்பு பானை. பானையை கொடுப்பா. பணத்தை கொடுங்க, பானையை பிடிங்க. பிடிச்சிருக்கா? இந்த தாய் வாங்கிக்க. ஐயா போயிட்டு வாங்க. அடுத்து ஏப்பா திரிசா பானை இருக்கா? திரிசா பானை உனக்கு, எனக்கு முதல்ல பாக்கெட்ல பணம் இருக்கா? எமட்டு பணம் வேணும். 40 ரூபா. 25 ரூபா தானே. கொஞ்சம் பேசாம 50 புடி. திரிசா பானை எடு. 50 ரூபாயா? புடியா இந்த திரிசாவை? 50 ரூபாயா? திருப்தி அவனுக்கு? சிறுசா அடுத்து ஏய் இந்த அப்படி குஷ்பு பானை, ஏய் இந்த அப்படி திரிசா பானை, ஏய் இந்த அப்படி ஜோதியா பானை, ஏய் இந்த அப்படி அசின் பானை, ஏய் இந்த அப்படி நயன்தாரா பானை. அம்மா பிடிங்க பொங்கலோ பொங்கல். அப்பாடா, இத வச்சு ஒரு தோடு முகிட்டு வாங்கிர வேண்டியதா. நல்லா ரெஸ்ட் எடு. என்ன ஐ அக்கா என்னமோ சொன்ன, எப்படி நம்ம வியாபாரம்? யோ வர நீ ரொம்ப விவரமாயிட்ட. எல்லாம் உங்ககிட்ட சேர்ந்ததுக்கு அப்புறம் தான். நான் என்ன அம்புட்டு பெரிய ஆளா? எனக்கு எப்பவுமே நீ தான் பெரிய ஆளு. நான் வெறும் நாறு, நீ பூ. உங்ககிட்ட சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா? யோ என்ன நீ யாரோ நான் யாரோ, உன் கடன் தீர்ற வரைக்கும் நீ என் கூட இருப்ப. உன் கடன் தீர்ந்தா நீ எங்கேயோ நான் எங்கேயோ. உன் கடன் இந்த ஜென்மத்துல தீர போறது இல்ல. அட பாவி, அப்ப நீ என் காசு திருப்பி கொடுக்க மாட்டியா? கஞ்ச பிசினாரி, ஏன்டி இப்படி காசு அலையுற? காசு இல்லாட்டி எங்க எல்லாத்த நீயே நடத்தி வைப்ப. நடத்தி வைக்கிறதுன்னு விடு, நானே கட்டிக்கிறேன். என்னது? நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கட்டி வைக்கிறேன்னு சொன்னா அது வாய் தவறி வந்துருச்சு. அதான பார்த்தேன். பார்த்தேன். மனசுல இருக்க சொல்றதும் கிடையாது, சொல்ல விடுறதும் கிடையாது. அடியா என்ன எந்த திணி திணிக்கிறா? பொம்பளையா நீ? ஏண்டி பக்கத்துல ஒருத்தன் பானை ஊத்துட்டு பசியோட உட்கார்ந்து இருக்கேன், அவனை கண்டுக்காம செவத்துல சாணி எடுத்த மாதிரி அப்பிக்கிட்டு இருக்க. இங்கிட்ட ஊற்றி விடு. இது ஏழை விட்டு சோறு, வெளி விட்ட ஆளுகளுக்கு பிடிக்குமோ என்னமோ. திங்கிற சோத்துல ஏழையாவது பணக்காரனாவது ஊற்றி விடு. என்ன அது அப்படியே சாப்பிட்டா ருசிக்காது, அதுல கொஞ்சம் கருவாட்டு குழம்பு ஊத்தி சாப்பிடணும். ஊத்து. குச்சி கருவாடு நல்லா மென்னு சாப்பிடணும். பாத்தியா? இந்த தண்ணி குடி. இதுக்குத்த உனக்கு தராம நானா தின்னது. இதெல்லாம் உனக்கு பழக்கம் இல்லாதது, ஒத்து வராது. ஏன் ஒத்து வராது? பழகி போனா எல்லாம் தானா ஒத்து வரும். குடு.